மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர் சூழல் காரணமாக இலங்கை மீண்டும் ஒரு பாரிய பொருளாதார மற்றும் எரிசக்தி பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தமது எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர், தற்போதைய அரசாங்கம் இந்த நிலைமையை சரியாக கையாள தவறினால் அதன் சுமை நாட்டு மக்கள் மீதே சுமத்தப்படும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏற்கனவே கடுமையான பொருளாதார அழுத்தங்களையும் மின்சாரம் மற்றும் எரிசக்தி விநியோகத்தில் பல்வேறு பலவீனங்களையும் எதிர்கொண்டுள்ள இலங்கைக்கு சர்வதேச சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். ஹார்முஸ் நீரிணை போன்ற முக்கிய கடல் மார்க்கங்கள் முடக்கப்படும் அபாயம் உள்ளதால் உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் அதிகரித்து வருகின்றன. இது இலங்கையின் உள்நாட்டு எரிபொருள் விலையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அத்துடன் வெளிநாட்டு எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் இலங்கையின் மின்சார உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களின் இறக்குமதியை பாதிக்கின்றன. இந்த இக்கட்டான சூழலை எதிர்கொள்ள அரசாங்கம் முறையான திட்டமிடல்களை கொண்டிருக்க வேண்டும். இந்த நிலையில் நிர்வாக தவறுகள் ஏற்பட்டால் நாடு மீண்டும் ஒரு மனிதாபிமான மற்றும் பொருளாதார அதிர்ச்சியை சந்திக்க நேரிடும் என்றும் நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதனிடையே யுத்தம் வெறும் இராணுவ இலக்குகளை தாண்டி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து பாதைகளை நோக்கி நகர்ந்துள்ளமை கவலைக்குரியது என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கிறார். இது இலங்கை போன்ற நாடுகளை பாரிய அளவில் பாதிக்கக்கூடும் என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கிறார்.